வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நைட்டு 2 மணிக்கு பிடிச்ச மழை, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க, பசங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்களா பசங்க. சரி வீட்டில் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சமாக கடலை மாவு, அப்புறம் கோதுமை மாவு 2 தான் இருந்துச்சு. சரி இதை வச்சு நம்ம பசங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவும் கடலை மாவும் ரெண்டையும் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலான்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வடைச்சிட்டுருக்கிறேன். நல்ல முருகலாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக போட்டால் நல்ல முருகலாக இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்கேன். உங்கள் ஊரில் மழை பெய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சின்னா நீங்கள் வடை சுட்டிங்கன்னா அது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கோதுமை மாவும் கடலை மாவும் 2 கலந்து தான் சுட்டேன். கோதுமை மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு, கடலை மாவும் கொஞ்சம் தான் இருந்தது. 2 கலந்து சுட்டு முடிச்சாச்சு. வடை சுட்டாச்சு. அப்புறம் ஸ்ட்ராங்காக டீ போட்டுக்கலாம். டீக்கும் வடைக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக டீ ரெடி 4 பேர்த்துக்கும் 4 டம்ளரில் ஊற்றியாச்சு. வடையும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீயும் வடையும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வடை சுட்டிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.